அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எனது இந்த சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது தங்களுக்கு தெரியும். நான் ஒரு சிறுகதை தொகுப்பு நூலை வெளியிட்டிருந்தேன். அந்த தொகுப்பு நூலில் உள்ள கதைகளை தங்களிடம் பகிரலாம், நான் எழுதிய கதைகளை தங்களிடம் பகிரலாம் என்று இருக்கிறேன். ஒரு சிறிய கதை தான், ஒரு நிமிடம் 2 நிமிடத்தில் படித்து விடலாம். முதல் கதையாக அப்படி என்னென்னு நம்ம தினமும் பார்த்துட்டு வருவோம். அதில் முதல் கதை என்னென்னா, நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு பாட்டி இருக்காங்க, அவனோட பேரனோட அவங்க இருக்காங்க. அவங்க பாட்டியோட கணவரை தான் அந்த தாத்தா இறந்துட்டார். அந்த பாட்டியோட 2 மகள்கள், 1 மகன். அவங்க எல்லாம் வெளியூரில் இருக்காங்க. மகன் வெளிநாட்டில் இருக்கான். அந்த மகனோட பையன், அதான் அந்த பேரனை தான் பாட்டியோடு இருக்கான். அப்படியே தாத்தா மாதிரியே இருப்பான். அவங்க முதல்லலாம் 10 வருஷமாக அவன் அங்கே தான் இருந்தான், அமெரிக்காவில். அதுக்கப்புறம் இப்போ கூடவே இங்கேயே பாட்டியோடையே வந்துட்டான், இங்கே தான் படிக்கிறான். பாட்டி கண்ணா 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 கண்ணான்னு அவன் மேலே உயிரே வச்சுட்டு உலகமே அதான்ட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட அதுலேருந்து மாற மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போயிடுறான். இவங்க மதிய நேரம் அப்படியே படுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே பழைய நினைப்பு எல்லாம் வருது. நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைகளை எப்படி வளர்த்தோம், நம்ம என்னென்னலாம் அவமானப்பட்டோம், எல்லாம் அவங்களுக்கு அப்படியே ரீவைண்ட் பண்ண மாதிரி எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. இப்போ நினச்சிருக்காங்க, இந்த மனசு எவ்வளவு இதாக இருக்குது, ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகையை அறிந்தவன் குகன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரகசியங்கள், அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள், மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாம் அப்படியே தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிக ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயே இருந்ததில் நேரம் ஆனதை மறந்துடுறாங்க. அப்போ பார்த்து கண்ணா வந்துடுறான். பாட்டி என்ன என்னை மறந்துட்டிங்களா, என்னை பள்ளியை விட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நம்ம பேரனையே மறந்துட்டோமே, அந்த அளவுக்கு பழைய நினப்பு நம்மளை கொண்டு போயிடுச்சு. இன்று இப்பொழுது நம்ம பேரனோட நிஜமாக வாழ்கிறது இதுதான் மகிழ்ச்சி. நம்ம பழசெல்லாம் நினச்சி அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது, நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இருக்காங்க. அதாவது நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிறது உண்மைதான். எல்லாவற்றையும் அப்படியே நினைவில் வைத்து கொண்டிருக்கிறது. தூக்கம் ஒன்று இருப்பதனால்தான் நாம் வாழ்கிறோம். அதே போல தான் துக்கங்களையும் கஷ்டங்களையும் மறந்து வாழ்வது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கதை. நன்றி.